வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டு முக்கியமான பகுதிகள். இந்த இரண்டு முக்கியமான பகுதிகளுக்கும் தினசரி ரயில் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போது வேளாங்கண்ணிக்கு புதிய பிட் லைன், இன்னும் எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் எல்லாமே வரப்போகிறதுனால நிறைய ரயில்கள் இயக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி போடிநாயக்கனூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கு வந்து செல்லக்கூடிய ரயில்கள் 2 ரயில்கள் மட்டும்தான் இப்போதைக்கு. மதுரையில் இருந்து வரக்கூடிய பயணிகள் ரயில், அதே மாதிரி போடிநாயக்கனூருக்கு சென்னையிலிருந்து வாரம் 6 நாட்கள் இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த 2 ரயில்களை தவிர ரயில்களே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். வேளாங்கண்ணியில் இருந்து புறப்பட்டு நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து, திருச்சியிலிருந்து திண்டுக்கல், மதுரை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வழியாக இந்த ரயிலானது போடிநாயக்கனூருக்கு போயிட்டு மீண்டும் பிற்பகலில் இந்த ரயிலானது புறப்பட்டு இரவு வேளாங்கண்ணி வரும் வகையிலான ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலாக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது போடிநாயக்கனூரிலிருந்தே புறப்படலாம். ஆனாலும் கூட போடிநாயக்கனூரில் பராமரிப்பு பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லிடலாம். அதனால வேளாங்கண்ணியிலிருந்து புறப்பட்டா அந்த எக்ஸ்ட்ரா பிட் லைன்லாம் அமைச்ச பிறகு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் போடிநாயக்கனூரிலிருந்து டெல்டா பகுதிக்கு நேரடியாக ரயில் சேவை இருக்கும். இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது. தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் வரக்கூடிய சிறப்பு ரயில். இது சிறப்பு கட்டணத்தில் இயக்கக்கூடிய ரயில். எப்போ வேணால் நிறுத்தப்படலாம். தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் வழியாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரயிலும் நிரந்தரமாக இயக்கப்பட வேண்டும். அதே மாதிரி தினசரி ரயிலும் இயக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காரைக்கால், வேளாங்கண்ணி இந்த பகுதிக்கு போடிநாயக்கனூரிலிருந்து நல்லதொரு இணைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் மதுரையிலிருந்தே தினசரி ஒரு ரயிலாக கூட இந்த ரயில் பார்க்கப்படுகிறது. ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.